பிரேக் டவுன் சீரிஸில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாம ஃபால்கன் வின்டர் சோல்ஜரை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக வந்திருக்கிறது லோக்கியோட ஃபர்ஸ்ட் சீசனுக்கு தான். ஸோ பிரேக் டவுன் சீரிஸில் பார்க்க போகிறது லோக்கியோட சீசன் 1ஓட எபிசோட் 1. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன அத்தனை மார்வல் ப்ராஜெக்ட்ஸுமே பிரேக் டவுன் பண்ணுற பிளானில் இறங்கியிருக்கேன். இந்த பிளானுக்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னும் இருங்க, ஜூலை மாதம் நம்ம சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆக போதில் அதுக்குள்ளே மற்ற டிசி மூவிஸ் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணி போட்டுடலாம். இது மட்டும் இல்லாமல் நான் MCU மூவிஸ், நான் DCU மூவிஸ், அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு மற்றது எல்லாத்தையும் தான் எல்லாமே லிட்டரலாக எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம லோக்கியில் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த லோக்கியோட ஆக்சுவல் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லோக்கி சீசன் 1 ஆரம்பிச்சு அடுத்து அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி வந்து அதுக்கடுத்து தான் சீக்ரெட் வார்ஸ் ரிலீஸ் ஆகிறதா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிளான் இருந்திருக்கு. ஸோ இனிஷியலாக இந்த சீக்ரெட் வார்ஸில் மிகப்பெரிய வில்லனாக என்ட்ரி கொடுக்க போகிறது நம்ம கேங். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கேங்கை தான் வெளியே பெரிய வில்லனாக கூட்டிகிட்டு வந்து அவரை வச்சு தான் அடுத்தடுத்து கொண்டு போகிறதா இனிஷியல் பிளான் வச்சுருக்காங்க. இன்ஃபினிட்டி சாகாவுக்கு தேனோஸ் மாதிரி, இந்த பக்கம் அந்த மல்டிவர்ஸ் சாகாவுக்கு கேங் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மொத்தமாகவே மாறிடுச்சு. ஜானத்தன் மேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி இப்போ ஆர்டிஜே உள்ள கூட்டிகிட்டு வந்து ரூசோ பிரதர்ஸை கொண்டாந்து டாக்டர் டூம் ஆக்கி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்ற படத்தை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ சீக்ரெட் வார்ஸ் வரப்போகுது. ஸோ இருக்கிற மொத்த பிளான்ஸுமே மாறிடுச்சு. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் நடந்த ஈவெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க. பட் இனிஷியலாக இந்த பிளான் மாறிட்டதுனால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்படை தான் செய்யுது. ஏதோ ஃபஸ்ட்டு நாம் இதை பார்த்துடலாம். ஸோ அவெஞ்சர்ஸ் என்கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி வந்துட்டு அந்த டெசராக்ட் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆவார்ல, அந்த சீன்லேருந்து தான் காட்டுறாங்க. அந்த சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கி டேரெக்டாக ஒரு பாலைவனத்தில் தான் போய் விழுந்திருக்காரு, கோபி டெசர்ட்டில். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அயன்மேன் 1ல் வந்து நம்ம அயன்மேனோட ஷாட்டை தான் குறிக்குது. ஏன்னா அயன்மேனுமே அந்த சீனுக்கு முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரகண்டான ஒரு திமிர் பிடிச்ச ஆளாக தான் இருந்துகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவரோட மொத்த ஈகோவுமே போய் ஒரு ஹீரோவாக மாறி இருப்பார். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கி கொஞ்சம் அரகண்டாகவும் திமிராகவும் இருக்குது, ஒரு வில்லனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே திருந்தி மாறுறாரு அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸை கொண்டு போயிருப்பாங்க. அது நல்லா இருக்குங்க, அந்த ஒரு கனெக்ஷனை கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் மார்வல் ஃபேன்ஸ் வயிற்றுலேயே கொட்டிக்கிட்டாங்க. அது என்னன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஏஜென்ட்ஸை காட்டுறாங்க. இவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா மினிட் மேன், நடுவில் இருக்கிறது அண்டர் B-15. அங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம லோக்கி வந்து அடித்து டிவிஏக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி வந்துட்டு ஒரு ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ இந்த டிவியை சேர்ந்த ஏஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட டைம் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த டெஸ்டாக்டையுமே தூக்கிட்டு போய் லோக்கியுமே உள்ளே கூட்டிகிட்டு போய் இந்த டைமையுமே ரீசெட் பண்ணிட்டு போயிடுவாங்க. டிவி ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமை ரீசெட் பண்ணிவிட்டு லோக்கியுமே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. லோக்கி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பேண்டு மாட்டியிருக்காங்கல்ல, லோக்கி காலத்தில் இருக்கிற பேண்டோட பேர் தான் பார்த்தீங்கன்னா டைம் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா டைம் ட்விஸ்டர்னு ஒரு தனி பீங்ஸ், தனி உயிரினங்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் கிடையாது. பட் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கிறது பேர் டைம் ட்விஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா லோக்கி தப்பிக்க முயற்சி பண்ணால் பழைய இடத்துக்கே கொண்டாந்து விட்டுருவாங்க. பட் இது கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி லோக்கி திரும்ப அவளுக்கு பண்ணி பழிவாங்கினாங்க பார்த்தியா, அங்கே நிற்கிறாப்புல நம்ம தலைவர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போய் அவருக்கான ரெக்கார்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சைடில் பாருங்களேன் ஒரு ஸ்க்ரல்லையுமே காட்டுறாங்க. டிவிக்குள்ள ஸ்கல்ஸுமே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கல்ஸுமே நிறைய விஷயங்களை மீறி இருக்காங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் இன்வேஷன் கண்டினியூ ஆக போகுது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீக்ரெட் இன்வேஷனுமே வந்துச்சு, ஆனால் அது வேற கணக்கு. அதை நம்ம அந்த பிரேக் டவுன் பார்க்கலாம். இந்த டிவியோட இடம் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆரஞ்சு தீமில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேசியை காட்டுறாங்க. கேசி கூட டெஸ்ராக்ட் எடுத்து வச்சுட்டு இது என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கன்ஃபியூஷனில் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ கேசிக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியும், ஆனால் அது அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம அடுத்து சொல்லுவோம். அங்கிறது லோக்கி உள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றி விட்றாங்க. ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டு மாற்றி விட்டுட்டு தின்னு கீழே பார்த்தீங்கன்னா இறங்கி அந்த இடத்துல இருந்து அவரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூட்டு போகிறாங்க, ரோபோட் இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அப்போ ஒரு உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி டெம்போரல் ஆராவை எடுக்கிறாங்க. ஆரானோடனே இந்த 2 பாயிண்ட் படத்தில் வர அந்த ஆராவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இது ஒரு மனுஷங்களோட உள்ளே இருக்கிற அந்த ஆராவை ஸ்கேன் பண்ணுறது. வெளியே இருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இவர் ரோபோட்டிலையும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிற்கிறாரு. பார்க்குறதுக்கு எனக்கு இந்த நம்ம கார்கோயில் மாதிரி வராருங்க, வில்லன் கார்கோயில் பார்த்துருப்பீங்களா நம்ம மார்வலில். ஸோ அவரை மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவராக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் மண்டை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோர்ட் ரூம் மாதிரி இடத்துக்கு தான் இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல இவருக்கு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. பட் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாப்பில். ஃபஸ்ட்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்காமல் போயிட்டு அவனை பார்த்தீங்கன்னா ஒரேடியாக எங்கேயோ பார்த்தீங்கன்னா கரைச்சி விட்ருவாங்க காற்றுல. இதை பார்த்து பயந்து லோக்கி பார்த்தீங்கன்னா அவரும் டிக்கெட் எடுத்து காட்டுவார். சாபயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ற மாதிரி லோக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம பயந்து இந்த சீரியஸ்லாம் பார்ப்போம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்லாம் இருக்குல்ல, அந்த போஸ்டரில் கூட எடுத்துக்கோங்களேன், பிஹேவ் கிளாக் கிளீன்ட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கோம். அடுத்த சைடில் பாருங்களேன் அண்ட் ஒரு இடத்துல கூட 0 டாலரன்ஸ் அப்படின்னு போஸ்டர் போட்டிருக்கோம். 0 டாலரன்ஸ் நமக்கு அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது. சரி விடுங்க. அண்ட் இன்னொரு போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வாட்சிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆல்வேஸ் வாட்சிங் அப்படின்னா வாட்சரை மென்ஷன் பண்ணுறாங்களோ வாய்ப்பு இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா மிஸ் மினிட்ஸை கட்டியிருப்பாங்க. மிஸ் மினிட்ஸ் ஒரு AI மாதிரி தான் இந்த இடத்துக்கு. மிஸ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த டிவினா என்ன, அந்த டைம் லைன் என்ன, அந்த சீக்ரெட் டைம் லைன்னா என்ன, டைம் கீப்பர்ஸ் யார்,
எல்லாத்த பற்றியுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கணும் ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது நடக்காத மாதிரி மாறிச்சுன்னா இந்த டிவியை பார்த்தீங்கன்னா அதை போய் கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன மாற்றப்பட்டவங்க இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கறது தான். அவங்கள கூட்டிகிட்டு வந்து இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் இந்த டிவியோட வேலை. அண்ட் அந்த இடத்துல அவங்க ஒரு மல்டிவர்ஸ் வாரை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. ஒரு மல்டிவர்ஸ் வார் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் டைம் கீப்பர்ஸ் கிரியேட் ஆனாங்க. அந்த செக்ரெட் டைம்லனா அவங்க தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி யாராவது இந்த டைம் கீப்பர்ஸ் அந்த போட்ட விதியை மாற்றினாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மல்டிவர்ஸ் வாரை கிக் ஆஃப் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது அடுத்த வாரம் நான் போகிறேன். நம்ம அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டிக்கான ஒரு லீட் அப் தான். கேங் டைனஸ்டிக்கு தான் பிளான்ஸ் ஆக்சுவலி போயிட்டு இருந்திருக்கு. பட் மடுவில் தான் ஏகப்பட்ட குழப்பங்களாகி இப்போ அது பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேவாக மாறி இருக்கு. பாசிபிள் இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேக்கு ஒரு கிக் ஆஃபாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெல் பார்ப்போம். எனக்கு அந்த மினிட்ஸ் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு அப்படி இந்த ஜுராசிக் பார்க் தாங்க ஞாபகம் இருந்துச்சு. ஜுராசிக் பார்க்கில் பார்த்துருப்பீங்களா, டிஎன்ஏன்னு ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஜுராசிக் பார்க் கூட இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப ஒரு டைம் ரீவாச் பண்ணேன். அது மாதிரி ஒரு ஞாபகம் வந்தனால தான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல டைம் கீப்பர்ஸை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி டைம் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஈஹூ ரிமைன்ஸோட கிரியேஷன் தான் காமிக்கல. இங்கேயுமே அந்த மாதிரி தான். நம்ம அதை அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியர் பிரேக் டவுனில் பார்க்கலாம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் ஈவெண்ட் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி வாண்டா விஷயம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸஸ் டேப்லெட்டை வச்சு நெக்ஸஸ்ன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. வாண்டா தான் நெக்ஸஸ் பீயிங் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா காமிக்கில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நெக்ஸஸை பற்றி இந்த இடத்துலையுமே சொல்கிறாங்க. அங்கே இந்த டேரக்டாக நம்ம லோக்கியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட மேஜிக் யூஸ் பண்ண பார்ப்பாரு. ஆனால் மேஜிக் யூஸ் ஆகாது. நீங்கள் உங்கள் குற்றங்களை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன குற்றம் பண்ணேன், அவெஞ்சர்ஸை பாருங்கள், அவெஞ்சர்ஸ் தான் குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவங்க செய்ய வேண்டியது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுவார். ஸோ அவெஞ்சர்ஸ் டைம் ட்ராவல் பண்ணது லோக்கிக்கு எப்படி தெரியும், அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணுவார். 2 கொலாக்னா ஸ்பெல் பண்ண அயன்மேனோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார். கொலோக்னா அவர் மென்ஷன் பண்ணுவார். கொலோக்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, அந்த பெர்ஃப்யூம் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் கொலோக்னு சொல்லுவாங்க. என்கேமில் கூட ஆட்மேன் சொல்லுவார்ல ஆக்ஸ் பாடி ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுறேன்னு, அதே தான். ஸோ லோக்கியால் அந்த ஸ்மெல் பண்ண முடிஞ்சு. ஸோ 2 பேர் இங்கே இருக்காங்க, டோனி ஸ்டார்க்ன்றதா அவரால் ஸ்மெல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு இந்த டவுட் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மோபியஸாக காட்டுறாங்க. மோபியஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னொரு கேஸில் இருந்துகிட்டு இருக்காப்ல. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வருவான். அவன் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஃபோட்டோவை காட்டுவான், ஒரு டெவிலோட ஃபோட்டோ. இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா மெஃபிஸ்டோ தியரியை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வாண்டா விஷயத்தில் மெஃபிஸ்டோ தியரி, அதுக்கப்புறம் ஃபேண்டன் சோல்ஜரில் கூட பார்த்தீங்கன்னா விசாட்ஸ் வச்சு ஒரு மெஃபிஸ்டோ தியரி, அதுக்கப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டெவில் ஃபோட்டோ வச்சு ஒரு மெஃபிஸ்டோ தியரி. ஸோ மெஃபிஸ்டோவை எல்லா இடத்தையும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்ஹார்ட் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதுலேயும் மெஃபிஸ்டோ வர போகிறான்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் மெஃபிஸ்டோ வந்த பாடு கிடையாது. மெஃபிஸ்டோ ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கலாம், அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க. ஆக்சுவலி மெஃபிஸ்டோலாம் கிடையாதுங்க. இந்த ஷோ ரிலீஸ் ஆன சமயத்தில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த மெஃபிஸ்டோலாம் கிடையாது அப்படின்னு. அந்த லோக்கி தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஃபோட்டோவை வச்சு டிபிக் பண்ணுறாங்க டெவில் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல மோபியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கியை வச்சு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கியை கூட்டிகிட்டு போகிறாப்புல. அந்த லோக்கியை இந்த லோக்கியை வச்சு தான் பிடிக்கணும். ஸோ இந்த லோக்கிக்கு அந்த லோக்கியை பற்றி தெரிஞ்சால் தான் அந்த லோக்கியை இந்த லோக்கியை வச்சு பிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக இங்கிறது இந்த லோக்கியை இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மோபியஸ் அவரை வழியில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி எல்லாமே மேஜிக்கில் ரன் ஆகுதுன்னு அவர் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் ஃபுல்லாகவே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் டைம்லைனோட எண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. மோபியஸ் அவரை கூட்டிகிட்டு போகும்போது கூட எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல அவர் இது எல்லாமே எனக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்குது, நைட் மேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓ நைட் மேரா, அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை அழிக்கணும்னா வேணா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நைட் மேர் எகைன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வில்லன். இந்த இடத்துல இந்த நைட் மேர் மென்ஷன் பண்ணதை வச்சு அடுத்து மல்டிவர்ஸ் ஆஃப் மேடர்ஸில் நம்ம நைட் மேர் தான் வில்லனாக வரப்போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஆக்சுவலி அது வேறு, அது ஒரு தியரி போயிட்டு இருந்துச்சு அப்போ. அண்ட் அவங்க உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா லோக்கியோட படத்தை லோக்கிக்கே அவர் ஓட்டி காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ லோக்கி ஆரம்பத்தில் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் அந்த டைம் ஸ்டோன் அவர் ஸ்பேஸ் ஸ்டோனை எடுக்கலைன்னா அவரோட டைம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கே படம் போட்டே காட்டிக்கிட்டு இருக்காரு. அங்கே தான் தெரிய வருது நம்ம லோக்கி தான் பார்த்தீங்கன்னா டிபி கூப்பர். ஆக்சுவலி டிபி கூப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே இருக்கிற ஒரு ரியல் லைஃப்லேயே ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி. ஃப்ளைட்டில் ஒருத்தர் ஏறி பல கோடிக்கணக்கான பணத்தை அடிச்சுட்டு ஃப்ளைட்லேருந்து குதிச்சு எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு தியரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அது தியரி தான். அவருக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி கொலம்பியா ரிவரில் பார்த்தீங்கன்னா அவர் குதிக்கும் போது நிறைய பணக்கட்டுகள் அந்த ஆற்றுல இருந்ததாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை அந்த டிபி கூப்பர் ரியல் லைஃப் அந்த கான்ஸ்பிரசி ரியல் லைஃப் தியரியை பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டாடி இதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் அண்டர் B-15 அகைன் வந்து நம்ம ஓபிஎஸ் கிட்ட வெளியே இன்னொரு ட்ரூப்பர்ஸ் எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது லோக்கி அவர் உள்ள திரும்ப வந்து பார்க்கும்போது தான் லோக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட இருந்த அந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டாரு. அவர் கீழே வந்து கடப்பாரில் தூக்குற கேப்பில் அப்படியே பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேருந்து அடிச்சிட்டாப்பில். என்னடா அசால்ட்டாக பிட் பாக்கெட் அடிக்கிற அப்படின்னு கேட்க மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பேஸ் ஸ்டோனை வச்சு டெசராக்ட் வச்சு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு கேஸுக்கிட்ட போய் டெசராக்டை கேட்பாரு. அவர் டெசராக்டை பார்க்கும்போது தான் உள்ள ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் இங்கே பேப்பர் வெயிட் யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டி சாகால அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததே இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்க்காக தான்டா. ஆனால் அது இங்கே பேப்பர் வெயிட் யூஸ் பண்ணும்போது இந்த டைமில் இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகி மார்வல் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய வைத்தறிச்சலையே கிரியேட் பண்ணுச்சுங்க.
அதனால் முடிஞ்சு போச்சு விடுங்க. ஆக்சுவலி இந்த சீசன் ரிலீஸ் ஆகும்போதே சொல்லியிருந்தாங்க இது மல்டிவர்ஸ் ஆகா, இதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே இந்த இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து அகைன் ஹண்டர் B-15 பிடிக்க வரும்போது அங்கே எதுவுமே லோக்கி எப்படி எஸ்கேப் ஆகுவாப்ல, எஸ்கேப் ஆகி பழைய ரூமுக்கே போய் தன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு அவரே படம் போட்டு பார்ப்பாரு. அங்கே தான் அவர் சொல்லுவார், என்னால் திரும்பி போக முடியாதுல, அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு. நான் ஒன்றும் வேணும்னே எல்லாத்தையும் ஹர்ட் பண்ண கிடையாது, என்ன மாதிரி இருக்கிறவங்க மற்றவங்க பயன்படுத்துறதுக்காக பண்ணுற ட்ரிக்ஸ் தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி தன்னே அந்த இடத்துல மோபியஸ் கிட்ட ஒரு வழியை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஆனால் ஹண்டர் B-15 ஒரு பழி வாங்கியிருப்பார் பாருங்க, ஏண்டி இந்த மாதிரி தானே அதை ரிவர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ பாரு என்ன பண்ணுறான்னு டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம தோர் அதுக்கு கிட்ட அடி வாங்கும் போது என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரோ சேம் ரியாக்ஷன் தான் இங்கேயுமே கொடுத்துருப்பாரு. அங்கே தான் மோபியஸ் பார்த்தீங்கன்னா ஓகே நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் ஒருத்தனை பிடிக்கணும், அது நீ தான் லோக்கி, உன்னை பிடிக்கிறதுக்கு நீயே ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்கும்போது என்னடா சொல்ல வர அப்படின்னு அவர் கேட்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு டிவைஸை காட்டுறாங்க. அந்த டிவைஸ் வந்துட்டு 3rd மில்லினியம் சேர்ந்தது அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணும்போது சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு உருவம் அவங்களை கொளுத்தி விட்டுருது. அது யாருன்னு தெரியும், பட் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அவங்களை கொளுத்தி விட்டு அந்த உருவமும் அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கி அஃபிஷியலாக டிவிஏக்குள்ளே சேர்ந்துட்டாரு. லோக்கி கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணும்போது லோக்கி லாஃபிசன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி லோக்கி ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட், அதை இந்த ஃபைல்லே காட்டியிருப்பாங்க. அங்கே மேலே ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட், ஆக்சுவலி லோக்கி பார்த்தீங்கன்னா லோக்கியோட பேர் லோக்கி லாஃபிசன் அப்படின்றதையுமே அந்த இடத்துல கரெக்டாக காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ லோக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட். ஓகே கைஸ், அவ்வளோதான் நான் சொன்னது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.